ஒரு சில பேர் வந்துட்டு நான் என்னென்னமோ ட்ரை பண்ணுறேன், ஆனால் எனக்கு வெயிட் லாஸே ஆக மாட்டேங்குது. என்னோட ஸ்கின் க்ளோவாகவே ஆக மாட்டேங்குது. ஏன் வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குது? இப்படி நினைக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டேயும் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். வெயிட் லாஸ் ஆகாததுக்கு மெயினான ரீசன் நம்பர் 1 நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது, நிறைய பேர் கவனிக்காமல் விட்டுறது, நிறைய பேர் ஃபாலோவே பண்ணாதது, அதை பற்றி தெரியாமலே இருக்கிறது. என்னன்னு தெரியுமா? ஒரு 5 விஷயம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன தெரியுமா? இது இல்லைன்னா உங்களுக்கு வெயிட் லாஸே ஆகாது. என்னென்னா, உங்களோட சாப்பாட்டில் ஃபைபர் கண்டிப்பாக இருக்கணும், ப்ளஸ் ப்ரோட்டீன். இது ரெண்டுமே உங்கள் சாப்பாட்டில் இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகாது. டெய்லியுமே நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டோடையே இது ரெண்டையுமே சேர்த்துக்கிறது ரொம்ப ஈஸி. வெயிட் லாஸுங்கிறது நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கணும், வெயிட் லாஸும் ஆகணும். தேவையில்லாத கொழுப்பு மட்டும்தான் நம்மளுக்கு கரையணும். கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், green oil, red oil, oily skin powder, dandruff, itching, hair fall, fast hair growth, hair regrowth, anti-aging, wrinkles, oily skin, extremely oily skin, pimples mark, black spot, இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ். எப்போதுமே நான் சொல்றதா, ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஒரு சில டிப்ஸு, டயட்ஸு இதெல்லாம் நான் சொல்ல போகிறேங்க. என்னோட ரொட்டீன் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. எந்திரிச்சோடனே நான் பண்ணுறது தைராய்டு மாத்திரை போட்டுருவேன். பிகாஸ் எனக்கு தைராய்டு இருக்கனால எந்திரிச்சோடனே நான் தைராய்டு மாத்திரை போட்டுருவேன். தைராய்டு அதிகமாக நம்மளோட எலும்பு இது எல்லாமே தேய்மானம்லாம் ஆயிரும். ஸோ தைராய்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கான மாத்திரையை வந்து போட்டுருங்க தைராய்டு இருக்கிறவங்க. 6:30க்கு தைராய்டு மாத்திரை போடுறேன் அப்படின்னா 7 o'clock நான் வந்துட்டு கீ, வெயிட் லாஸ் கீ, நம்ம கமல் நேச்சுரல்ஸோட வெயிட் லாஸ் கீ வந்து குடிச்சிருவேன். இந்த வெயிட் லாஸ் கீ வந்து நாட் ஓன்லி ஃபார் வெயிட் லாஸுங்க, நம்மளோட ஸ்கின் க்ளோ பண்ணுறதுக்கு, ப்ளஸ் வந்து இதில் இருக்க நிறைய ஹெர்ப்ஸ் வந்து நம்மளோட ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணும். தைராய்டு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் கிடையாது, நிறைய பேருக்கு வந்து இப்போ சின்ன வயசுலேயே வந்து இந்த எலும்பு ப்ராப்ளம் வந்து வந்துட்டே இருக்கும், ஸ்ட்ராங்கே இருக்காது. இந்த மாதிரி கீ ரெகுலராக எடுத்துக்கிறது நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும். நேச்சுரல்ஸ் கீக்குனே நிறைய வந்துட்டு ஃபீட்பேக்ஸ் இருக்குது. 1 monthலேயே அவங்களோட ஐடியல் வெயிட்டை ரீச் பண்ணவங்களும் இருக்காங்க, 3 monthல ரீச் பண்ணவங்களும் இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த வெயிட் லாஸ் கீ வந்து செம்மையாக. ரீசெண்டாக நம்ம லான்ச் பண்ணியிருந்த ஸ்கின் ரெக்கவரி ஸ்க்ரப்பு பயங்கரமாக நிறைய பேருக்கு ரீச் ஆகிருக்கு. நிறைய பேர் யூஸ் பண்ணிவிட்டு அவங்களோட ஃபீட்பேக்கும் ஷேர் பண்ணியிருக்காங்க. நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்கள். கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பரில் இன்னும் மெசேஜ் பண்ணுங்கள். போய் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய பேரோட ஃபீட்பேக்ஸ் வந்து வந்திருக்கும். செம ஷைனிங்காக நல்ல ஒரு பிரைட்னிங் வந்து கொடுக்கும். என்னோட மார்னிங் பேக் வந்து அதுதான். எப்போதுமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக நான் மில்லட் ப்ரோட்டீன் ட்ரிங்க் வந்து குடிக்க சொல்லுவேன். அண்ட் ரெகுலராக அதை குடிக்க போர் அடிக்கிறவங்க என்னைய மாதிரி இதை வந்து ஃபாலோ பண்ணலாம். இது வந்து ராகி கஞ்சி. நான் வந்து மண்பானை, இப்போ ரீசெண்டாக மண்பானை வாங்கி வச்சுருக்கேங்க, ரொம்ப நல்லா இருக்குது அதில் குக் பண்ணுறதுக்கு. ஸோ எனக்கு தேவையான அளவு ராகி வந்து எடுத்துப்பேன். நான் இப்போ எனக்கும் மாமுக்கும் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு 2 கரண்டி குழம்பு கரண்டியில் எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா தண்ணி விட்டு கலந்துட்டு, இல்லை தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு அதுலேயே நீங்கள் போடலாம், எப்படி வேணால் நீங்கள் செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நியர்பை வந்து மண்பானை கிடைக்குதுன்னா ட்ரை பண்ணுங்கள். உண்மையாகவே அமேசிங்காக இருக்குது. மற்ற பாத்திரத்தெல்லாம் விட்டுட்டு மண்பானையில் ஒரு 4 வாங்கி வச்சுட்டோம்னா அதுலேயே நம்ம எல்லாமே செஞ்சுக்கலாம். பால் முதற்கொண்டு இதில் தான் காய்ச்சலே. உண்மையாகவே நல்லா இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு ஹெல்த் டிப்ஸ் அடிஷன் தான், எடுத்துக்கோங்க. சரி, ஓகே. நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம நார்மலாக ஒரு கடாயில் செய்கிற ராகி கஞ்சிக்கும் இந்த மண்பானையில் செய்கிற ராகி கஞ்சிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா இந்த மாதிரி கெட்டிப்படாமல் கிண்டி விட்டுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. நான் இதில் பால், தேங்காய் பால் இது மாதிரி ஊற்றி சாப்பிட மாட்டேன். ராகி கஞ்சி நான் கிண்டுறேன்னா நான் அதில் வந்துட்டு மோர் கலந்து தான் குடிப்பேன். இங்கே பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் இது கொதிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம ஒரு ஃபுல்லாகவே அது குடிச்சு முடிக்கிற வரைக்குமே இந்த சூடு வந்து இருந்துகிட்டே இருக்கும். மண்பானையில் தான் ஸ்பெஷல். மற்ற நார்மலெல்லாம் கிண்டிங்கன்னா அப்படியே கெட்டிப்பட்டுரும். தயிர் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடாது. மோர் மாதிரி தண்ணியை விட்டு கலக்கிட்டு எடுத்துக்கோங்க. ஒரு கொஞ்சமாக எவ்வளோ சொல்லலான்னா, ஒரு குட்டி குழம்பு கரண்டியில் அந்த பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு டம்ளர் நம்ம குடிக்க போகிறோம்னா அதில் கடைசியாக இருக்க ஒரு கரண்டி அளவு நீங்கள் வந்து மோர் சேர்த்துக்கிட்டால் போதும். அதுவே போதும், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வைஸ். அண்டு நான் ராகிக்குள்ளே தேவையான அளவு இந்து உப்பு போட்டிருக்கேன். எப்போதுமே நான் எங்கள் வீட்டில் வந்து இந்து உப்பு தான். கண்டிப்பாக உப்பில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். தைராய்டு இருக்கவங்களா இருந்தாலும் நார்மலாக இருக்கிறவங்களா இருந்தாலும்
இந்துப்பு யூஸ் பண்ணுங்கள். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பெருசாக ஒன்றும் காசு வந்து இருக்காதுங்க. ஒரு பேக்கெட் வாங்கினா 50 ரூபா தான் கூட வரும். ஆனால் ஒரு மாதத்துக்கு அதை யூஸ் பண்ணலாம். ஸோ மறக்காதீங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன அடிஷன் நம்ம செலவு பண்ணாமல் இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து மாற்றிக்கிறது நல்லது. ஒரு டம்ளர் நிறைய நான் வந்து எனக்கு ஃபுல்லாக இருக்கும். இது ஃபில்லிங்காக இருக்கும், செம்ம ஃபில்லிங்காக இருக்கும். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது புளிப்பும் இருக்கும், உப்பு இருக்கும், இந்த ராகியோட டேஸ்ட்டும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மேக்ஸிமம் நான் வந்து மில்லட் ப்ரோட்டீன் ட்ரிங்க் வந்து 3 நாளைக்கு எடுத்துருக்கிறேன்னா ஒரு 4 நாளைக்கு இந்த கஞ்சி தான் எடுத்துக்குவேன். இது எனக்கு பிடிக்குங்கிறதுனால. இல்லைன்னா ராகி தோசை, என்னைக்காவது தோசை சாப்பிடணும்னு இருந்துச்சுன்னா ராகி தோசை, இந்த மாதிரி ராகி நாட் கோதுமை எடுத்துக்க மாட்டேன். எனக்கு கண்டிப்பாக சைடிஷ் முக்கியம் எனக்கு கொஞ்சம் காரமாக வேணுங்கிறதுக்காக எங்கள் அம்மா கொடுத்த ஊறுகாய் ப்ளஸ் வந்துட்டு கேரட், அந்த வெஜிடபிள்ஸ் காலைல செஞ்ச அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். தட் மீன்ஸ் சாம்பாரில் போட்ட எல்லா வெஜிடபிள்ஸ், கொஞ்சம் சாம்பாரும் எடுத்து வச்சுருக்கேன். கேரட் நிறைய சேர்த்துக்கோங்க, ஹேருக்கு ரொம்ப நல்லது. கேரட் வந்து அதிகமாக சாப்பிட வேணாம், ஒரு நாளைக்கு ஒரு கேரட் சாப்பிட்றது பெஸ்ட்டு. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு கேரட் எடுத்துக்கோங்க. 11 மணிக்கு இல்லை காலையிலேயே கஞ்சி குடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஒரு கையளவு நட்ஸை சாப்பிடுவேன். நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக ஒரு கையளவு நட்ஸை சாப்பிட்றது பெஸ்ட்டு. சாப்பிட்ருங்க, மறந்துடாதீங்க. நட்ஸ்னால வெயிட் கெயின் ஆகாது. ஸோ புரிஞ்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு ஒரு கை வந்து நட்ஸை சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு, ஹெல்த்துக்கு. இன்றைக்கி லஞ்ச் மெனு பார்த்தீங்கன்னா சாதம், பீட்ரூட், இது வந்து ப்ரக்கோலி, பீன்ஸு, கேரட்டு இதெல்லாம் போட்டு சச்சுபாய்க்கு செய்கிறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஜஸ்ட் நீங்கள் கொதிக்க வச்சு வேக வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் அதை தாளிக்க வேண்டியதான். கடுகுலாம் எதுவுமே போடாமல் கொஞ்சமாக நெய் ஊற்றி லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். பெப்பர் மட்டும் போட்டு, பெப்பர் நான் மிளகு சீரகம் ரெண்டுமே போட்டு. சாதம் வந்து பார்க்குறதுக்கு நிறையா தெரியும், ஆனால் இது வந்து குழம்பு கரண்டியில் ஒரு 3 கரண்டி சாதம், அவ்வளோதான், மேக்ஸிமம் அவ்வளோதான். ஏன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது கண்டிப்பாக பீன்ஸு, அவரைக்காய், ஃபைபர் இருக்கா, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் ஃபைபர் இருக்காங்கிறத செக் பண்ணுங்கள், ப்ரோட்டீன் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணுங்கள். ஸோ ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட்டு ஒரு பவுலில் கொஞ்சமாக ப்ரோட்டீன் அப்புறம் ஃபைபர் இதெல்லாம் எடுத்துக்கிறது தான் ஒரு ப்ராப்பர் டயட். அதுக்காக நான் ஜூஸ் மட்டுமே குடித்தேன், நான் முட்டை மட்டுமே சாப்பிட்டேன், சிக்கன் மட்டுமே சாப்பிட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்மளால் ரெகுலராக மெயின்டைன் பண்ணவும் முடியாது. அதனால வெயிட் லாஸ் ஆகிருக்குன்னு சொன்னவங்க ஒரு சில டைம்லேயே டக்குன்னு ஏறிடும் வெயிட். பேலன்ஸ்டு ஃபுட்டாக ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறது தான் என்றைக்குமே நமக்கு. சாதத்து கூட சாம்பாரோ எது வேணாலும் நான் வந்து ஊற்றி சாப்பிடுவேன். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, சாப்பாட்டை நல்ல மென்று மாவாக உள்ளே இறக்கும். அப்படி மட்டும் பண்ணி பாருங்களேன், ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் பழகிடுச்சுன்னா உங்களுக்கு தொப்பையே போடாது. உண்மையாக சீக்கிரமே நம்மளுக்கு செரிச்சிடும். அதுக்கப்புறம் சாப்பிட்ட உடனே இல்லை காலையில் சாப்பிட்ட உடனே மதியானமோ எப்போவோ நான் வந்து ஒரு டம்ளர் க்ரீன் டீ, மேக்ஸிமம் க்ரீன் டீ இல்லாமல் அந்த துளசி லைக் தட் அந்த மாதிரி டீ வந்து நான் குடிப்பேன். இப்போ நான் வாங்கி வச்சுருக்கிறது வந்து துளசி, அது குடிப்பேன். இல்லைன்னு வச்சுக்கோங்க, எதுவுமே இல்லைன்னா மல்லித்தலை, கருவேப்பிலை இதெல்லாம் ரொம்ப நல்லது இந்த டீயை விட. முருங்கைக்கீரை ஏதோ ஒன்று போட்டு கொதிக்க வச்சு குடிங்க. க்ரீன்ஸ் ஏதாவது சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நிறையா நம்மளுக்கு ஒர்க்லோடு போயிட்டே இருக்குமா, ஸோ அது கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் இது ரீசெண்டாக நான் பழகிட்டேன். அதுக்காக இதை நீங்கள் குடிக்கணும்னு அவசியமே கிடையாது. நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ஏன்னா சாப்பிட்டோன்னே ஏதாவது சூடாக குடிக்கணுங்கிறது நிறைய பேருக்கு தோணிகிட்டே இருக்கும், எனக்கும் தோன்ற விஷயம் தான். இப்போலாம் சூடாக குடிக்கணும்னு தோணுதோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். துளசி கொதிக்க வச்சு குடிச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக. அவ்வளோதான். நான் காலையில் வந்துட்டு நெய் குடிச்சிட்டு நட்ஸு சாப்பிட்டுட்டு ஒரு பேலன்ஸ்டு சைடிஷோட ராகி கஞ்சி வந்து காலையில் குடித்தேன். அப்புறம் நிறைய தண்ணி மட்டும் குடிங்க. ஒரு 11 மணி போல் நான் குடித்தது வந்து ஹேர் கேர் ட்ரிங்க்கு. குடிக்கும்போது செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அண்ட் நல்ல பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும், செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், இம்யூனிட்டி செம்மையாக டெவலப் ஆகும். நெல்லிக்காய், முருங்கைக்கீரை இம்யூனிட்டிக்கு தேவையானது அத்தனையுமே இருக்கும். ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு, ஹெல்த்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது அந்த முருங்கைக்கீரை. சூப் மாதிரி தான் இருக்கும். ஸோ 11 o'clock வந்து கண்டிப்பாக நான் அதை குடிச்சிருவேன். ஸோ ஒரு நாளைக்கு தேவையான இப்போ ஒரு நெல்லிக்காய் ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும்னா அது போதும் உங்களுக்கு. அது ஒரு நெல்லிக்காய் விட அதிகமாகவே அதில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். விட்டமின் சிலேருந்து எல்லாமே அதுலேயும் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ ஒரு டம்ளர் நான் அதை தான் ஃபெஸ்டிவல் பிளிஷ் ஃபேஷியல் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அதான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். செம்ம சூப்பராக இருக்குது. தீபாவளிக்காகவே ஸ்பெஷலாக நம்ம லான்ச் பண்ணியிருந்த ஃபேஷியல் கிட்டு இது வரைக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்து வந்துட்டு இன்னொரு டயட் பிளான் தான் நான் காட்ட போகிறேன். இது வந்து முட்டைக்கோஸ் வச்சு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஆக்சுவலாக வந்து முட்டைக்கோஸ் தைராய்டு இருக்குது அப்படின்னா முட்டைக்கோஸ் இந்த ப்ரக்கோலி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது கண்டிப்பாக நல்லதுங்க. பட் அதெல்லாம் இல்லை உங்களுக்கு அப்படின்னா இந்த முட்டைக்கோஸ் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும். சும்மா முட்டைக்கோஸ் போட்டு கிண்டிட்டு இந்த மாதிரி சாதம் மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை இது கூடவே நீங்கள் ஏதாவது சாம்பார் அந்த மாதிரி கூட ஊற்றி சாப்பிட்டுக்கலாம்.
ஃபைபருக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கணும். இதெல்லாம் ஒரு ஐடியா தான். உங்களுக்கு தோன்றது என்னவோ, என்னென்ன ஃபைபர் அதிகமாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. ஸோ கொஞ்சமாக வந்துட்டு கார்னு, அது கூட வந்து கடலை ப்ரோட்டீனுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணுற மாதிரி அன்னைக்கான டயட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கிறது தான் நல்லது. அதுதான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சீக்கிரமாக ஹெல்ப் பண்ணும். நல்ல ஸ்ட்ரென்த்தாகவும் உங்களை வந்து வச்சுக்கணும். தான் மார்னிங் ஆஃப்டர்நூன் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஈவினிங்கில் மேக்ஸிமம் நான் டயட்டில் இருக்கிறவங்க பப்பாயா ஜூஸ் இந்த மாதிரி ஏதாவது ஜூஸ் போட்டு குடிக்கிறது பெஸ்ட். இல்லை கம்மங்கூழ் இந்த மாதிரி ஏதாவது கூழ் குடிங்க. வேணான்னா ஓட்ஸ் கஞ்சி குடிச்சிட்டு சைட் டிஷ்ஷோட கஞ்சி குடிச்சுக்கோங்க. மதியானம் ஒரு 1 o'clock லஞ்ச் முடிக்கிறேன்னா ஒரு 5 o'clock போல் கண்டிப்பாக ஒரு காஃபி குடிச்சிட்டு ஒரு 7 o'clock வந்து ஏதாவது கஞ்சி பேஸில் குடிச்சிடுவேன். இல்லை தண்ணி மட்டும் குடிச்சுக்குவேன். நீங்கள் எடுக்கிற மாதிரியான ஃபுட்டை வந்து நைட் டைமில் நான் எப்போதுமே எடுக்க மாட்டேன். எடுக்காமல் இருக்கிறது தான் வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் வந்து நிறைய தண்ணி குடிச்சுக்கோங்க. எப்போல்லாம் உங்களுக்கு அடிஷ்னலாக ஏதாவது பசிக்குதுன்னு தோணுதோ அப்போல்லாம் தண்ணி வந்து நிறைய குடிச்சுக்கோங்க. அடிஷ்னல் ஃபுட்டு எதுவுமே எடுக்காதீங்க. ஸ்நாக்ஸ், ஜங்க் ஃபுட் அது இதுன்னு எடுக்காதீங்க. இது மட்டுமே போதும். இப்போ நான் சொன்ன டயட் மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க போதும். நைட் டைமில் மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துக்கோங்க, பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஃப்ரூட்ஸ் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணவே இல்லை. ஸோ நைட் டைமில் ஃப்ரூட்ஸ் ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் டெய்லியும் ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க போதும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் 1 monthக்கு அப்புறம் உங்களோட ரிசல்ட் எப்படி. தண்ணி குடிக்காமல் வெயிட் லாஸ் ஆகாது, அதையும் மனசில் வச்சுக்கோங்க. 3 லிட்டர்னாவது தண்ணி தேவை. 3 வேளைக்கு என்னெல்லாம் சாப்பிட்லாங்கிறது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி நீங்கள் டயட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னி. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.